காசா விவகாரம் இஸ்ரேலின் கூற்றை ஐக்கிய நாடுகள் சபை நிராகரிப்பு. நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் ஐசிசி தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல். ISIS மறைவிடங்கள் மீது அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்லாமிய அரசு வான்வெளி தாக்குதல். டிக்டாக் ஒப்பந்தம் குறித்து இறுதி முன்மொழிவை பரிசீலிக்கும் அமெரிக்கா. பிரேசிலில் இருந்து 4 விமானங்களை கொள்வனவு செய்யும் ஸ்வீடன். 6 வான் பாதுகாப்பு அமைப்புகளை கியேவிற்கு மாற்றியதாக வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா தற்போது முடிவடைந்து போர் நிறுத்தத்தின் போது போதுமான அளவு உணவு இருப்பு வைத்துள்ளது என்ற இஸ்ரேலின் கூற்றை ஐக்கிய நாடுகள் சபை நேற்றைய தினம் நிராகரித்துள்ளது. காசாவிற்கு உதவி விநியோகங்களுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய ராணுவ நிறுவனமான காகெட் கமாஸ் பொதுமக்களுக்கு அதை வழங்கினால் நீண்ட காலத்திற்கு போதுமான உணவு உள்ளது என்று முன்னதாக கூறியது. இது அபத்தமானது. நாங்கள் எங்கள் விநியோகங்களின் இறுதி முனையில் இருக்கின்றோம் என்று ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் செய்தியாளர்களிடம் ஐநாவின் எதிர்வினை குறித்து கேட்டபோது தெரிவித்துள்ளார். பேக்கரிகள் வேடிக்கைக்காக மூடப்படவில்லை, ஏனெனில் முக்கிய பொருட்கள் காணவில்லை என்று டுஜாரிக் கூறினார். ஏப்ரல் 1ஆம் தேதி உலக உணவு திட்டம் அதன் கிடங்குகளில் மாவு தேர்ந்துவிட்டதாகவும் இஸ்ரேல் கடவைகளை மீண்டும் திறந்து பொருட்களை உள்ளே அனுமதிக்காவிட்டால் அதன் பேக்கரிகள் இனி செயல்பட முடியாது என்றும் அறிவித்தது. இந்த நிலையில் காசாவில் போர்க்குற்றங்கள் இழைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படும் இஸ்ரேலிய பிரதமர் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பனின் அழைப்பின் பேரில் ஹங்கேரிக்கு செல்ல உள்ளார். சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் கூறுகையில் ICCயில் உறுப்பினராக உள்ள ஹங்கேரி நெதன்யாகு அதன் அதிகார வரம்பிற்குள் இருந்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டிய தெளிவான கடமையை கொண்டுள்ளது. திரு நெதன்யாகுவிற்கான அழைப்பை ஹங்கேரி ரத்து செய்ய வேண்டும் அல்லது அவர் நாட்டில் காலடி எடுத்து வைத்தால் உடனடியாக அவரை கைது செய்து சரணடைய வேண்டும் என்று ICCயின் சட்டமன்ற அமைப்பான மாநில கட்சிகளின் சபையை அவர் அவசரமாகவும் பகிரங்கமாகவும் வலியுறுத்தினார். பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஹங்கேரி பயணம் அல்லது தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு சுற்றுலா பயணத்திற்கான எந்தவொரு சாத்தியக்கூறும் சட்டமன்றம் மற்றும் தனிப்பட்ட ICC மாநில கட்சிகளின் மௌனத்தால் அல்லது செயலற்ற தன்மையால் குறிப்பிடப்பட முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள விமானம் தாங்கி கப்பல்களின் எண்ணிக்கையை 2ஆக அமெரிக்கா அதிகரித்து வருவதாகவும் ஏற்கனவே உள்ள ஒன்றை அங்கேயே வைத்துக் கொண்டு ஆசிய பசிபிக் பகுதியிலிருந்து இன்னொன்றை அனுப்புவதாகவும் பென்டகனின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். ஆக்கிரமிப்பை தடுக்கவும் பிராந்தியத்தில் வர்த்தகத்தின் சுதந்திரமான ஓட்டத்தை பாதுகாக்கவும் மத்திய கிழக்கில் கார் எஸ் ட்ரூமனுடன் கார்ல் வின்சன் இணைவார் என்று சீன் பரனெல் கூறினார். காசா மீதான முற்றுகை தொடர்பாக இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப் போவதாக ஹவுதிகள் அச்சுறுத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா ஏமன் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை தொடர்ந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் எங்கள் தற்காப்பு வான் ஆதரவு திறன்களை மேலும் வலுப்படுத்தும் கூடுதல் படைப்பிரிவுகள் மற்றும் பிற விமான படைகளை நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக பாரனெல் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் அரசாங்கம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான அனைத்து வரிகளையும் ரத்து செய்துள்ளது. இருதரப்பு மூலோபாய கூட்டணியை வலுப்படுத்தவும் இஸ்ரேலில் வாழ்க்கை செலவை குறைக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, நிதி அமைச்சர் பெசலெல் ஸ்மோரிச் மற்றும் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர் பர்கட் ஆகியோரின் உத்தரவின் பேரில் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான அமெரிக்காவின் பொருட்களுக்கு இதுவரை விதிக்கப்பட்டு அனைத்து சுங்க வரி இஸ்ரேல் ரத்து செய்துள்ளது என்று அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 1985ஆம் ஆண்டு இலவச வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் 99% சுங்க வரிகளிலிருந்து விலக்கு அளித்தது. அதாவது அரசாங்கத்தின் தற்போதைய முடிவு மிக குறைந்த எண்ணிக்கையிலான பொருட்களை பற்றியது, பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படும் உணவு மற்றும் விவசாய பொருட்கள் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க வரிகளை குறைப்பது உண்மையில் அமெரிக்க இஸ்ரேல் வர்த்தக ஒப்பந்தம்
ஒப்பந்தத்தை விரிவுபடுத்தும் மற்றும் இருதரப்பு மூலோபாய உறவுகளை வலுப்படுத்தும். இந்த குறைப்பு இஸ்ரேலிய நுகர்வோருக்கு வாழ்க்கை செலவில் சாத்தியமான குறைப்பு வடிவத்தில் ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறது. அமெரிக்காவிலிருந்து உணவு மற்றும் விவசாய பொருட்களின் இறக்குமதியில் எதிர்பார்க்கப்படும் விரிவாக்கத்துடன் இது பூஜ்ஜிய சுங்க விகிதத்தால் பயனடையும் என்று அலுவலகம் மேலும் கூறியது. அமெரிக்கா இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடு மற்றும் அதன் மிக முக்கியமான வர்த்தக பங்காளியாகும். 2024 ஆண்டில் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு $17.3 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களையும் $16.7 பில்லியன் மதிப்புள்ள சேவைகளையும் ஏற்றுமதி செய்தது. பிரேசிலிய உற்பத்தியாளர் எம்ப்ரையரிடமிருந்து 4 C-390 ராணுவ போக்குவரத்து விமானங்களை ஸ்வீடன் வாங்கும் என்று ஸ்வீடிஷ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 4 புதிய தந்திரோபாய போக்குவரத்து விமானங்களை வாங்குவதில் ஸ்வீடன் பில்லியன்களை முதலீடு செய்கிறது. நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரியாவுடன் சேர்ந்து பிரேசிலிய உற்பத்தியாளர் எம்ப்ரையரிடமிருந்து C-390 விமானங்களை ஸ்வீடன் வாங்குகிறது என்று அமைச்சகம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. விமானத்தின் விநியோக தேதிகள் குறித்து நெதர்லாந்திற்கும் எம்ப்ரையருக்கும் இடையே தற்போது இறுதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யத்துடன் சேவையில் உள்ள TP-84 விமானங்கள் முதலில் 1960களில் வாங்கப்பட்டன. மேலும் அவற்றை மாற்ற வேண்டும் என்று அமைச்சகம் குறிப்பிட்டது. லிதுவேனியா 6 வான் பாதுகாப்பு அமைப்புகளை கியேவிற்கு மாற்றியதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லிதுவேனியாவிலிருந்து புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன. 6 என்று நேற்றைய தினம் டெலிகிராமில் வெளியிடப்பட்டு தனது மாலை உரையில் ஜெலன்ஸ்கி கூறினார். அவர் எந்த அமைப்புகளை பற்றி பேசுகிறார் அல்லது அவை ஏற்கனவே உக்ரைனுக்கு வழங்கப்பட்டதா என்பதை அவர் குறிப்பிடவில்லை. உக்ரைனுக்கு மேற்கத்திய ஆயுத விநியோகங்கள் ராணுவ மோதலை தீர்ப்பதை தடுக்கின்றன என்று நேட்டோ நாடுகளை நெருக்கடியில் ஒரு தரப்பாக ஆக்குகின்றன என்றும் ரஷ்யா பலமுறை கூறியுள்ளது. உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொண்டு எந்த ஒரு சரக்கும் ரஷ்ய ராணுவத்திற்கு சட்டபூர்வமான இலக்காக இருக்கும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் எச்சரித்துள்ளார். இன்று சாத்தியமான டிக்டாக் ஒப்பந்தம் குறித்த இறுதி முன்மொழிவை அமெரிக்கா பரிசீலிக்கும் என்று ஆதாரங்களை மேற்கோள் காட்டி CBS செய்தி ஒளிபரப்பாளர் செய்தி வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தின் துணைத் தலைவர் ஜெடி வான்ஸ், வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் மற்றும் தேசிய புலனாய்வு இயக்குநர் துல்சி காப்பர்ட் உள்ளிட்ட முக்கிய நிர்வாக அதிகாரிகளை சந்திப்பார் என அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான தனது திட்டங்களை அமெரிக்கா இறுதி செய்து வருகிறது. இதில் பிளாக்ஸ்டோன் மற்றும் ஆரக்கிள், அத்துடன் ப்ளூசிப் தனியார் பங்கு நிறுவனங்கள், துணிகர மூலதன நிறுவனங்கள் மற்றும் முக்கிய தொழில்நுட்பத்துறை முதலீட்டாளர்கள் போன்ற பிற முதலீட்டாளர்களும் அடங்கும் என்று அறிக்கை மேலும் கூறியது. டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் ஜனவரி 19 தனது பங்கை விற்க வேண்டும் என்று காலக்கெடுவை நிர்ணயித்து அமெரிக்க காங்கிரஸ் கடந்த ஆண்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றியது. மேலும் ஆப்பிள் மற்றும் கூகுள் அதே நாளில் டிக்டாக்கை பதிவிறக்கம் செய்வதை தடுத்தன. இருப்பினும் ட்ரம்ப் இந்த காலத்தை ஏப்ரல் 5 வரை நீடித்தார். தனது நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறினால் சீன நிறுவனத்தை அமெரிக்காவில் பணிபுரிய தடை செய்வதாகவும் அவர் அச்சுறுத்தியதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 17 அன்று தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவில் சீனாவுக்கு சொந்தமான வீடியோ பகிர்வு செயலியை தடை செய்யும் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ஒருமனதாக நிலைநிறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. சோமாலிய ராணுவம் நாட்டின் கிழக்கில் உள்ள இஸ்லாமிய அரசு பயங்கரவாத குழுவின் டஜன் கணக்கான உறுப்பினர்களை அவர்களின் நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களின் விளைவாக அளித்ததாக சோமாலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றைய தினம் பென்லாந்தில் உள்ள கால் மிஸ்காட் மலையில் உள்ள ISIS மறைவிடங்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ராணுவத்தை மேற்கோள் காட்டி காரெஃப் செய்தி இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்க ராணுவத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.